ஏ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னங்க சொல்கிறீங்க, பிரேவிஸ் ஆர்ஆருக்கு போகிறாரா அப்படி இப்படின்னு பல ரூமர் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. போன வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி சிஎஸ்கே பிளேயர் டு பிளேயர் டீல் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக டூபே ருத்ராஜெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா ஜடேஜா தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கைஸ். இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நான் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சிஎஸ்கே ஜடேஜாவை தான் பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் பண்ண போகிறாங்க சஞ்சு சாம்சனுக்காக. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். சிஎஸ்கே இதை பண்ண ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் சிஎஸ்கே பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜடேஜா சிஎஸ்கேல ஒரு பிளேயர் மட்டும் இல்லை, அவர் ஒரு எமோஷன். நான் கூட சரி 2022லேயும் இப்படி தான் நிறைய ரூமர்ஸ் ரவீந்திர ஜடேஜா சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அவர் சிஎஸ்கே விட்டு போகிறாரு, திரும்ப வரவே மாட்டான்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அப்போது அதுக்கு சிஎஸ்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் சிஎஸ்கே அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அது நடக்கிற மாதிரி தெரில கைஸ். ஜடேஜா ஒரு ட்விட்டர் ஹேண்டில் சிஎஸ்கேவை டேக் பண்ணி வச்சிருந்தாரு, அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாலேயும் அவரோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்காக அவர் போட்ட ட்வீட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜடேஜா சிஎஸ்கே விட்டு போறாருன்னு. இந்த ட்ரேடுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் ரெய்னாக்கு அவர் ஒரு லெஜெண்டு கூட பார்க்காம அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் டீமை விட்டு அமிச்சிங்க. இப்போ அதே மாதிரி தான் ஜடேஜாக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் சிஎஸ்கேக்காக பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி கிரேட்ஃபுல்லே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணி தான் சஞ்சு சாம்சன் நம்ம டீமுக்கு வரணுமா, அப்படிப்பட்ட சஞ்சு நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் தான் ஃபியூச்சரே. இன்னும் 6 வருஷத்துக்கு சாலிடாக சிஎஸ்கேக்கு ஆடலாம். தோனி போனதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கீப்பராகவும் ஒரு லீடராகவும் டீமில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொன்று சொல்கிறது என்னன்னா, போன வருஷமும் தெரியும் இல்லை, இதே மாதிரி தான் எமோஷன்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஆடின மேட்சை நம்மளாலேயே பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஹார்ஷ் டிசிஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அடுத்த வருஷம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கப் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேட் நடக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் கைஸ். ஆமாம், கொஞ்சம் ஹாஷாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அதே ரீசன் தான். இன்னும் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் அப்ராக்சிமேட்டாக ஆடவே போகிறாரு. இதே சஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு சாலிடாக ஆடலாம். அது மட்டும் இல்லை, சஞ்சு மாதிரியான பிளேயரை இப்போ விட்டோம்னா திரும்ப வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னதான் எமோஷன்ஸ் இருந்தாலும், ஜடேஜா நம்ம தளபதியாக இருந்தாலும், சிஎஸ்கே அவரை ட்ரேட் பண்ணி சஞ்சுவை கூப்பிட்டா தான் அது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அடுத்தடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சிஎஸ்கே இதை பண்ணி தான் ஆகணும். பட் நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு கைஸ் சோஷியல் மீடியாலேருந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜா எங்கேயும் போல, சஞ்சு சிஎஸ்கேக்கு தான் வர போகிறாரு. அதுவும் ஒரு ஆல் கேஷ் டீல்ல. ஆர்ஆர் எல்லா டீம்ஸோடையும் ட்ரேடுக்கு பார்த்தாங்க, ஒரு பிளேயர் டு பிளேயர் ட்ரேடுக்காக பார்த்தாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு ஒத்து போகாதனால சஞ்சு சிஎஸ்கேக்கு தான் போக ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட ஆசைக்கு ஏற்றபடியே சிஎஸ்கேக்கு சஞ்சு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஆர்ஆர் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். பட் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஸோ ஆர்ஆர் பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா சஞ்சுவை டேரெக்டாக ஆக்ஷன்லேயே விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஆல் கேஷ் டீல் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு 18 கோடி தான் வரும். இதுவே ஆக்ஷனில் விட்டாலும் அதே 18 கோடி தான் வரும். ஆர்ஆருக்கு எந்த ஒரு டீலுமே ஓகே ஆகலைன்னா ஆர்ஆர் டேரெக்டாக சஞ்சு சாம்சன் ஆக்ஷனில் தான் விட பார்ப்பாங்க. எதனால இப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆல் கேஷ் டீல் பண்ணால் அது ஒரு டீமுக்கு அதிக பெனிஃபிட்ஸை தரும். ஸோ அந்த பெனிஃபிட்டை நம்ம எதுக்கு கொடுக்கணும், உங்களால் முடிஞ்சால் நான் ஆக்ஷனில் விட்டுக்கிறேன், நீங்கள் ஜாலியாக சண்டை போட்டு எப்படியாச்சும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் ஜஸ்ட் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கலாம். அதனால சஞ்சு சாம்சனை ஆக்ஷன்ல பார்க்கறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹார்திக் பாண்டியா ட்ரேட்ல நடந்த மாதிரி ஒரு அதிகமான ட்ரேட் ஃபீயை யாராவது இம்போஸ் பண்ணா மேபி ஆர்ஆர் யோசிக்கலாம். பட் அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு. ஸோ நம்ம சஞ்சு சாம்சனை ஆக்ஷன்ல பார்க்கறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இப்போ என்ன ட்விஸ்ட் இந்த ட்ரேட்ல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவை கொடுக்கறதா கொடுக்குறீங்க, அப்படியே அந்த பிரேவ்ஸ் பையனை எங்கள் டீமுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஏண்டா, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன முட்டா பசங்க மாதிரியா தெரியுது, எங்கள் டீமோட பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஆல்ரவுண்டரையும் உங்கள் டீமுக்கு தரோம், இதில் பிரேவ்ஸ் வர வேணுமா, முடிஞ்சா சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு ஜடேஜா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா இந்த ட்ரேடோ வரான் ஒன்றும் வேணாம், கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நவ் த பால் இஸ் இன் ஆர்ஆர் கோர்ட். அவங்க ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் ஜடேஜா மட்டும் போதும்பான்னு சொன்னால் இந்த ட்ரேட் நடக்கும். அப்படி இல்லை, நான் தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு பிரேவிஸோ வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்கன்னா நம்ம சஞ்சு ஆக்ஷன் எடுக்க தான் ட்ரை பண்ணோம். ஸோ ஆர்ஆரோட முடிவில் தான் இருக்குது இந்த ட்ரேட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே லியோ ஹாட்லைன்னு ஒரு வீடியோ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சிஇஓ காசி தாத்தாவோட. அதில் அஃபீஷியலாக எந்த ஒரு நியூஸ் வர வரைக்கும் ரூமர்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடுக்கான விஷயங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனரி மெசேஜாக சொல்லியிருந்தாரு. யூஸ்வலாகவே சிஎஸ்கே இந்த மாதிரி ரூமர்ஸ்க்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. பட் இப்போ அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதுக்கு ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்கன்னா
there's சம்திங் ஃபிஷின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 6 நாளில் நமக்கு கண்டிப்பாக தெரிய போகுது. ஏன்னா ரிட்டன்ஷனோட டெட்லைனை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 15 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே அவங்க அஃபிஷியலாக ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அன்றைக்கி தெரிய வரும் நம்ம எல்லாருக்குமே எல்லாத்துக்கான பதிலுமே. அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சஞ்சு சாம்சனுக்கு வர நவம்பர் 11 பர்த்டே வர வருது. ஸோ அன்றைக்கி ஒரு அப்டேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ யா கைஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கைஸ், இந்த சேனல் நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த கான்டென்ட் எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ யா கைஸ், தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விசில் போடு. பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.